லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. அந்த வகையில் 8வது ஊதிய குழு 2026ஆம் ஆண்டு அமலுக்கு வர வேண்டும். ஆனால் இதற்கான பணிகள் மிக மந்தமாகவே நடந்து வருகின்றன. 8வது ஊதிய குழுவிற்கான தலைவர், உறுப்பினர்கள் ஆகியோரை நியமிக்கும் பணியும் குறிப்பு விதிமுறைகளை இறுதி செய்யும் பணிகளும் இன்னும் நடக்கவில்லை. சமீபத்திய போக்கின்படி 2027ஆம் ஆண்டின் மத்தியில் 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 8வது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வந்தாலும் ஜனவரி 2026 முதல் அதன் நன்மைகள் பொருந்தும். ஆகையால் ஜனவரி 2026 முதலான அரியர் தொகையை, அதாவது சுமார் 17 மாதங்களுக்கான அரியர் தொகையை மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெறுவார்கள். இதனால் இதன் அமலாக்கத்தின் போது ஊதிய உயர்வுடன் மொத்தமாக ஒரு பெரிய தொகையும் கிடைக்கும். ஜனவரி 2025இல் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டத்தை அறிவித்தது. இருப்பினும் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகும் முறையான அறிவிப்பு அல்லது அதிகாரப்பூர்வ அமைப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த தாமதம் கமிஷன் எப்போது அமைக்கப்படும், அதன் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று யோசித்து கொண்டிருக்கும் ஊழியர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 7வது சம்பளக்குழு பிப்ரவரி 2014இல் அமைக்கப்பட்டது. அது தனது அறிக்கையை நவம்பர் 2015இல் சமர்ப்பித்தது. பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் செயல்படுத்தப்பட்டன. இந்த முறை இதே போன்ற காலக்கெடு பின்பற்றப்பட்டால் 8வது சம்பளக்குழுவின் அறிக்கை ஏப்ரல் 2027க்குள் தயாராக இருக்கும். இருப்பினும் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் பின்னோக்கி செயல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் சுமார் 17 மாத நிலுவைத் தொகையை பெற வாய்ப்புள்ளது. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2027 நிதியாண்டில் செயல்படுத்தப்படலாம். இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வுடன் 17 மாத நிலுவைத் தொகை என்ற பெரிய மொத்த தொகையையும் அளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.